வணக்கம். இன்டர்நெட்ல வைரல் ஆகிற எத்தனையோ சூப்பரான அசத்தலான இன்வென்ஷன்ஸ் பார்த்திருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன டிவைஸ் தான் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? யோசிச்சு பாருங்களேன், நாம ஒரு டாட் போர்டுல எரிஞ்சா அது மிஸ் ஆகலாம். ஆனா அந்த டாட் போர்டே நகர்ந்து கரெக்டா புல்ஸே ஹிட் பண்ணா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு செம துல்லியமான விஷயத்த ரொம்ப சிம்பிளான எலக்ட்ரானிக்ஸ் வச்சு பண்ண முடியும். இல்ல, இன்னும் ஒரு படி மேல போய் நம்ம வீட்டுக்கு வர்ற பார்சல திருடுறவங்கள பழிவாங்க அவங்க மேல கிளிட்டரை கொட்டுற ஒரு பாம் செஞ்சா எப்படி இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி ஃபன்னான ப்ராஜெக்ட்ஸ் கூட பண்ணலாம். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான அதே சமயம் ஃபன்னான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலயுமே ஒரு பொதுவான ரகசியம் இருக்கு. அது என்னன்னா, ஒரு சின்ன ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூளை. சரி வாங்க, இப்போ அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேஜிக் பிரெயின்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு டீடைலா பார்க்கலாம். ஆர்டுவினோங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் மைக்ரோ கண்ட்ரோலர். சிம்பிளா சொல்லணும்னா, எந்த ஒரு எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட்டுக்கும் மூளையா செயல்படுற ரொம்ப ஈஸியா ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஒரு சின்ன சிப் தான் இது. இந்த ஒரு குட்டி கருவி தான் இந்த மாதிரி புதுமையான கண்டுபிடிப்புகள் வர்றதுக்கே ஒரு ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு. நம்ம உடம்புலேருந்து ஆரம்பிச்சு எந்த ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டமும் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க ஒரு ரொம்ப சிம்பிளான உதாரணத்தை இப்ப பார்க்கலாம். பாத்தீங்களா, இந்த கம்பேரிசன் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. மனுஷங்களுக்கு சக்திக்கு சாப்பாடு தேவைப்படுற மாதிரி இந்த ஆர்டுவினோ ப்ராஜெக்ட்ஸ்க்கு பேட்டரி, அதாவது பவர் தேவை. நாம உலகத்தை பார்க்க கேட்க நம்ம புலன்கள் உதவுற மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு சென்சார்ஸ் இருக்கு. நாம யோசிக்க மூளை இருக்கிற மாதிரி இங்க ஆர்டுவினோ இருக்கு. கடைசியா நாம ஒரு வேலையை செய்ய தசைகள் இருக்கிற மாதிரி இங்க மோட்டார்ஸ் இருக்கு. எலக்ட்ரிசிட்டி, அதாவது மின்சாரம்னா ஏதோ பெரிய விஷயம் நினைச்சுக்காதீங்க. ரொம்ப சிம்பிள். எலக்ட்ரான்ஸுங்கிற சின்ன சின்ன துகள்கள் ஒரு இடத்துல இருந்தே இன்னொரு இடத்துக்கு ஓடுறது தான். அவ்வளவுதான் மின்சாரம். அப்போ எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்னா என்ன? இந்த எலக்ட்ரான்ஸ் ஓடுறதுக்கு ஒரு முழுமையான பாதை வேணும் இல்லையா? அதை ஒரு ஹாட் வீல்ஸ் கார் ட்ராக் மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த ட்ராக் முழுசா இருந்தாதான் கார் ஓடும். அதே மாதிரி சர்க்யூட் ஒரு முழு வளையமா இருந்தாதான் எலக்ட்ரான்ஸ் ஓடி கரண்ட் பாயும். உங்க கையில இருக்கிற போன்ல இருந்து நீங்க வீட்ல செய்யற ஒரு குட்டி ரோபோ வரைக்கும் எந்த ஒரு எலக்ட்ரானிக் ப்ராஜெக்டும் வெறும் 4 விதமான பாகங்களை வச்சு தான் உருவாக்கப்படுது. மறுபடியும் நம்ம உடம்போட ஒப்பிட்டு பாருங்க எவ்வளவு கரெக்டா பொருந்ததுன்னு. உள்ளீடுகளுக்கு புலன்கள், யோசிக்க மூளை, வேலை செய்ய தசைகள், அப்புறம் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண நரம்பு மண்டலம். சரி, இன்புட்ஸ், அதாவது உள்ளீடுகள்னா என்ன? இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஒரு ப்ராஜெக்ட் தன்னை சுத்தி இருக்கிற உலகத்தை எப்படியெல்லாம் உணருதுன்னு பாருங்க. லைட்டை சென்ஸ் பண்றது, ஒரு பட்டனை பிரஸ் பண்றது, சத்தத்தை கேட்கறது, ஏன் மண்ணுல ஈரம் இருக்கான்னு பார்க்கறது வரைக்கும் எத்தனையோ வழிகள் இருக்கு. அடுத்து அவுட்புட்ஸ், அதாவது வெளியீடுகள். இதுதான் நம்ம தசைகள் மாதிரி. மூளை, அதாவது ஆர்டினோ கொடுக்கிற கட்டளைக்கு ஏத்த மாதிரி உலகத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துற பாகங்கள் இதுதான். உதாரணத்துக்கு ஒரு மோட்டார் சுத்த வைக்கிறது, இல்ல ஒரு எல்இடி லைட்டை எரிய வைக்கிறது மாதிரி. சரி, இப்போதான் நிறைய பேர் பயப்படுற ஒரு விஷயத்துக்கு வரோம். அதுதான் புரோகிராமிங். ஆனா ஒன்னு சொல்றேன், நீங்க நினைக்கிறத விட இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க, உங்களால ஒரு லெகோ செட்டை வச்சு ஒரு பொருளை உருவாக்க முடிஞ்சா உங்களால ஆர்டுவினோவை வச்சு ப்ரோக்ராம் பண்ணவும் முடியும். இது ரொம்ப உண்மை. ஏன்னா நீங்க புதுசா கோட் எழுதணும்னு அவசியமே இல்லை. ஆன்லைன்ல இருக்கிற கோடை காப்பி பேஸ்ட் பண்ணலாம், சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணலாம். ஏன் இப்பெல்லாம் ஏஐ கிட்ட கேட்டா கூட அதுவே கோட் எழுதி கொடுத்துரும். ஆர்டினோல எழுதுற கோடுக்கு பேரு ஸ்கெட்ச். இதுல 2 பகுதி தான். ஒன்னு செட்டப், இது கருவியை ஆன் பண்ணதும் ஒரே ஒரு தடவை மட்டும் ஓடும். இன்னொன்னு லூப், இது பேருக்கேத்த மாதிரி திரும்ப திரும்ப நான் ஸ்டாப்பா ஓடிக்கிட்டே இருக்கும். 40 லட்சம். இந்த நம்பர் என்ன தெரியுமா? ஆர்டினோ ஒவ்வொரு செகண்டுக்கும் அதோட லூப் ப்ரோக்ராம 40 லட்சம் தடவை ஓட விட்டு புதுசா ஏதாவது கட்டளை வந்திருக்கான்னு செக் பண்ணுது. அடேங்கப்பா, பாருங்க இந்த குட்டி சிப்புக்குள்ள எவ்வளவு வேகம், எவ்வளவு பவர் இருக்குன்னு. ஆர்டினோல இருக்கிற ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் தான் பிளிங்க். இதுல வர்ற இந்த ஒரே ஒரு லைன் தான் ஒரு லைட் எவ்வளோ நேரம் எரியணும் அணையணும்னு முடிவு பண்ணுது. டிலே 1000. இந்த டிலேக்கு என்ன அர்த்தம்னா 1000 மில்லி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுன்னு அர்த்தம். அதாவது ஒரு செகண்ட். அவ்வளோதாங்க விஷயம். சிம்பிளா புரியுது இல்லையா? சரி, இப்போ நாம அதை கொஞ்சம் மாத்தி பார்க்கலாமா? டிலே 1000க்கு பதிலா டிலே 3000ன்னு மாத்துவோம். இப்ப என்ன ஆகும்? அது ஒரு செகண்டுக்கு பதிலா 3 செகண்ட் வெயிட் பண்ணும். அவ்வளவுதான். இப்போ கண்ட்ரோல் உங்க கையில இருக்கு. இதுதான் அந்த ஆஹா மூமெண்ட். இந்த ஹார்ட்வேரை நீங்க நேரடியா கண்ட்ரோல் பண்ண முடியும்னு உணர தரணும். இதுதான் முடிவா ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இங்க டெக்னாலஜி மட்டும் முக்கியம் இல்ல, அதை பயன்படுத்துற உங்களோட கற்பனை திறன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மையில நீங்க அதை சுத்தி என்ன கதையை உருவாக்குறீங்கிறதுல தான் எல்லா மேஜிக்கும் இருக்கு. இந்த கருவிகள்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஆனா அதை நீங்க எப்படி ஒன்னா சேர்த்து ஒரு புது ஐடியாவா மாத்துறீங்கிறதுல தான் விஷயமே இருக்கு. இப்போ உங்ககிட்ட எல்லா பில்டிங் பிளாக்ஸும் இருக்கு. இதை வச்சு நீங்க என்ன கதையை உருவாக்க போறீங்க?